இது ஒரு குட்டி ட்ராவல் vlog வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது காயல்பட்டினம். லாட்ஜில் ரூம் போட்டாச்சு. வந்த உடனே வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. அதனால் ஏசி 16 வச்சாச்சு. தண்ணிலாம் பக்காவாக தான் வருது. ஃபேன் சுவிட்சு போட்டும் ஒர்க் ஆகலை. 2 தண்ணி பாட்டில் கொடுத்துருக்காங்க. சோனி டிவி பேருக்கு தான் இருக்குது, ஆனால் ஒர்க் ஆகாதான். இந்த திங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. குட்டி பேராஷூட் ஆயில், 2 பினாக்கா டூத் ப்ரஷ், மைசூர் சாண்டல் சோப், அப்புறம் ஷாம்புவும் டூத் பேஸ்ட்டும் கொடுத்துருக்கு. ரூமு குட்டியாக தான் இருக்குது, 2 பேர் படுக்கிற மாதிரி. இந்த ரூமோட வாடகை 1800 ரூபா 24 ஹவர்ஸ். டவல் ப்ரொவைட் பண்ணலை. இதோடைய பால்கனி வியூ இப்படி தான் இருக்குது. இங்கே லாட்ஜெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. திருச்செந்தூருக்கு நிறைய பேர் வர்றதுனால எப்போவுமே இங்கே ஃபுல்லாக தான் போகும். காரோடைய டேஷ் கேம் வியூவிலேருந்து ஒரு சில ஷார்ட்ஸ் காயல்பட்டினத்துடைய ஒரு சில தெருக்களும் ரோட்டுகளையும் இதில் பார்த்து ரசிக்கலாம். இந்த ஊருடைய ஒரு சில சிறப்பு அம்சங்களை பற்றி பார்ப்போம். இங்கே போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, சினிமா தியேட்டர் கிடையாது, முக்கியமாக வைன் ஷாப் கிடையவே கிடையாது. எங்கே சுற்றி பார்த்தாலும் நிறைய பள்ளிவாசல்களை பார்க்கலாம். இங்கே கோயில்களும் இருக்குது, சர்ச்சுங்களும் இருக்குது. ஆனால் அதிகப்படியாக இஸ்லாமியர்கள் இருப்பாங்க. நாங்கள் மொத்தம் 3 பேர் சென்னையிலேருந்து கிளம்பியிருந்தோம். என்ன தான் காரை மாற்றி மாற்றி ஓட்டினாலும் விழுப்புரத்தில் ஒரு ஸ்டாப்பிங் போட்டோம், அதோட திருச்சியில் விடிய காத்தால ஒரு ஸ்டாப்பிங் போட்டோம், அடுத்தது மதுரை, அதுக்கு அடுத்தது தூத்துக்குடியில் ஒரு குட்டி ஸ்டாப்பிங் போட்டதுக்கப்புறம் நேராக நாம் காயல்பட்டினத்தை நோக்கி வந்துட்டோங்க. இந்த பிரிட்ஜு தான் போன மலையில் ஃபுல்லாக வெளில வந்து சேதம் அடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் ரோடெல்லாம் புதுசாக போட்டிருக்காங்க. தூத்துக்குடிக்கு போகிற வழியில் கயத்தாறு ஊரில் ஃபுல்லாகவே விண்மில்ஸை பார்க்கலாம். கடுமையான வெயிலில் 2 தாத்தா நடு ரோட்டில் நடந்து போகிறாங்க. எதிர்த்தாப்பில் இருக்கிற சீனிவாசன் மிட்டாய் கடையில் தான் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிருந்தோம். சென்னையிலேருந்து கிளம்பும் போதே ஜிபி ரோட்டில் காருக்கு புது LED பல்பு போட்டுட்டு தான் கிளம்பியிருந்தோம். இந்த வீடியோவோட பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கூடிய விரைவில் வரும்.